பழைய ரிவ்யூ நான் உங்க மாதவன். இன்னைக்கு நடந்த IBPS POட எக்ஸாம்ல நிறைய பேர் ரிவ்யூ சொல்லி இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்க டேபிள் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து நீங்க மல்டிபிள் பண்ணும்போது டைம் எடுத்துருக்கலாம். மற்றபடி எல்லா சம்ஸுமே எங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்க அட்டன் வந்து ஒரு 20+ இல்ல 25+ நீங்க நல்லா படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு மேல படிக்கிறீங்க அப்படின்னா 25+ படம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ மாடரேட்டா பண்றேன், நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க 20+ வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்ராக்சிமேஷன் இருந்துச்சு, நமக்கு ஈஸியான ஒரு DA இருந்துச்சு. அதே மாதிரி மத்த அப்ளிகேஷன் சம்ஸ் நீங்க 1-2 கொஸ்டின்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு 15+ நார்மலாவே தாண்டி இருக்கும். அது போக நீங்க அப்ரோச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு 3 மாசம் 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20+ எடுத்துருக்கலாம் ஆப்டிடியூட் பொறுத்திருக்கு. இதே மாதிரி நீ ரீசனிங்லயும் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா பல்சல்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மத்த செக்ஷன் எடுத்து போட்டு ஸோ ஈஸியான பஸ்ல 4 ஏதாவது 2 எடுத்து போட்டுருந்தீங்கன்னா கூட நல்லா அட்டன் உங்களுக்கு 20+ வந்திருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஆபியஸும் சொல்ல வேணாம். ஸோ போன ஸ்லாட்லயுமே ஈஸியா தான் இருக்கு, இந்த ஸ்லாட்லுமே இந்த செகண்ட் ஸ்லிப்லயுமே எப்படி தான் இருக்கு அப்படின்னா ஈஸியா தான் இருக்கு. ஸோ எல்லாருமே அதுல 20+ போட்ட மாதிரி தான் நமக்கு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 ரேஞ்ச் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, அட்டெம்ப்ட் தான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் கட் ஆஃப் என்ன இருக்குன்றதுனா நம்ம பின்னாடி மொத்தமா ஓவரா ரிவ்யூ வரும்போது பாத்துக்கலாம். தேங்க்யூ.